ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேத பாட வகுப்பிற்கு வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் சொல்லிக் கொள்கிறோம். ஆன்லைன் மூலமாக இந்த வேத பாடத்தை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவனாகிய கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்தில் இருந்து நாம் ஒரு தொடர் வேதபாட சத்தியங்களை நாம் சிந்தித்து கொண்டு வருகிறோம். இடையிலே கொஞ்ச நாட்கள் நாம் இந்த வேதப்பாட தொடர் செய்தியை நாம் கேட்க முடியாமல் போயிற்று, சில கூட்டங்கள் இருந்ததினாலே. இப்போது தொடர்ந்து அந்த வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்தில் இருக்கிற சத்தியங்களை நாம் தியானிக்கும்படி நாம் ஆயத்தத்தோடு வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்தின் ஆரம்ப வசனங்களெல்லாம் பார்க்கும் பொழுது எபேசு சபையை குறித்து ஆண்டவர் பேசுகிற வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 1 - 7 வரைக்கும் எபேசு சபைக்கு தேவன் சொல்லுகிற வார்த்தைகளை நாம் அதிலே பார்க்கிறோம். அதிலே எபேசு சபையை ஆண்டவர் பாராட்டி சொன்ன பாராட்டுகளை ஒவ்வொன்றாக நாம் தியானித்து கொண்டே வந்தோம். இப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் இந்த 2ஆம் அதிகாரத்தில் இந்த எபேசு சபையை ஆண்டவர் பாராட்டி சொன்ன கடைசி பாராட்டுதலை இந்த நாளிலே நாம் தேவ செய்தியாய் சிந்திக்கப் போகிறோம். நாம் ஒரு நல்ல காரியத்தை செய்யும்போது அதை இயேசு கிறிஸ்து வெகுவாய் பாராட்டுகிறார். நம்முடைய தேவன் பாராட்டுகிற தேவன், நம்மை ஊக்குவிக்கிற தேவன், நம்மை உற்சாகப்படுத்துகிற தேவன். அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே எபேசு சபையை ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லி மெச்சிக்கொள்ளுகிறார். அவர் சொல்லுகிறார், நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய், இது உன்னிடத்தில் உண்டு என்று ஆண்டவர் பேசுகிறார். நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய், இது உன்னிடத்தில் உண்டு என்று எபேசு சபையை ஆண்டவர் பாராட்டி சொல்லுகிறார். அதாவது ஆண்டவர் எதையெல்லாம் வெறுக்கிறாரோ அதை எபேசு சபையாம் வெறுக்கிறதா இருக்கிறது என்று ஆண்டவர் பாராட்டி சொல்லுகிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அருமையானவர்களே, இந்த வசனத்திலே எனக்கு ஒரு வார்த்தை என் இருதயத்தை ரொம்ப தொடுது. அதை கொஞ்ச நேரம் நான் பேசிட்டு இந்த செய்தியின் ஆழத்துக்குள்ளே நம்ம சிந்திக்க போகிறோம். கவனமாய் கவனியுங்கள். இந்த வசனத்தை இப்படி நான் சுருக்கி வாசிக்கிறேன். நான் வெறுக்கிற காரியங்களை நீயும் வெறுக்கிறாய். இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்குது. நான் வெறுக்கின்ற ஒன்றை நீயும் வெறுக்கிறாய் என்று ஆண்டவர் பேசுகிற இந்த வார்த்தை. எரேமியா 44ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். எரேமியா 44 வசனம் 4. நான் வெறுக்கிற இந்த அருவருப்பான காரியத்தை செய்யாதிருங்கள். தீர்க்கதரிசிகளாகி என் ஊழியக்காரரை கொண்டு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி அனுப்பி கொண்டே இருந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த பாருங்க, நான் வெறுக்கிற இந்த அருவருப்பான காரியத்தை செய்யாதிருங்கள். அப்போ ஆண்டவர் எதை வெறுக்கிறாரோ அதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்யவே கூடாது. அதை கவனிக்கணும். நீங்கள் அது எத்தனை பெரிய லாபமாக இருந்தாலும் கர்த்தர் வெறுக்கின்ற ஒன்றை நம்முடைய வீட்டிலேயோ நம்முடைய குடும்பத்திலேயோ நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலேயோ நாம் செய்யவே கூடாது. அவர் சொல்கிறார், செய்யாதிருங்கள். தீர்க்கதரிசிகளாகிய என் ஊழியக்காரரை கொண்டு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி அனுப்பி கொண்டே இருந்தேன்னு சொல்கிறார். அப்படியானால் ஆண்டவர் வெறுக்கிற ஒரு காரியத்தை நம்ம செய்யக்கூடாது. மாத்திரமல்ல, ஊழியர்களை கொண்டு கர்த்தர் அந்த காரியங்களெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கிறாராம். கர்த்தர் இதை வெறுக்கிறாரு, இதை செய்யாதீங்க அப்படின்னு ஊழியர்களை கொண்டும் கர்த்தர் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். இன்றைக்கும் இந்த வேதப்பாட வகுப்பின் மூலமாக ஊழியக்காரரை கொண்டு கர்த்தர் பேசுகிறாரு. நான் வெறுக்கிற காரியத்தை நீ என்ன செய்யாத, உன் வாழ்க்கையில் நீ செஞ்சிடாத. உன்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமானால்
உங்களுடைய வாழ்க்கை நன்மையாக இருக்க வேண்டுமானால், உங்களுடைய வாழ்க்கை மேன்மையாக இருக்க வேண்டுமானால், நீங்கள் உயர்த்தப்பட வேண்டுமானால், கர்த்தர் சொல்றாரு, நான் வெறுக்கிற அருவருப்பானவைகளை நீ செய்யாதே என்று இப்பொழுதும் கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். வாலிப தம்பி, ஆண்டவர் உன்னோடு பேசுகிறார். வாலிப தங்கச்சி, ஆண்டவர் உன்னோடு பேசுகிறார். பிரதர், சிஸ்டர், ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். கர்த்தர் வெறுக்கிற அருவருப்பான காரியத்தை நாம் செய்யவே கூடாது என்று ஆண்டவர் நேரடியாக மாத்திரமல்ல, அவர் தம்முடைய ஊழியர்களோடும் வசனங்களோடும் நம்மோடு பேசுகிறார். அருமையானவர்களே, முதலாவது ஒரு 7 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் வெறுக்கிறவைகளை நாமும் வெறுத்து விட வேண்டும். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் வெறுக்கிறவைகளை நானும் வெறுத்து விட வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, உபாகமம் 16வது அதிகாரம் அதனுடைய 22வது வசனம் இப்படி சொல்லுகிறது, யாதொரு சிலையையும் நிறுத்த வேண்டாம், உன் தேவனாகிய கர்த்தர் அதை வெறுக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சிலை வழிபாடு ஆண்டவர் வெறுக்கிற ஒரு காரியம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, விக்கிரக ஆராதனைக்கும் வேசித்தனத்திற்கும் நீங்கள் விலகி ஓடுங்கள்னு ஆண்டவர் சொல்றார். சிலையை நிறுத்த வேண்டாம். யாதொரு சிலையும் என்ன செய்யக்கூடாது, நிறுத்த வேண்டாம். அதனால தான் நம்ம இயேசுநாதர் சிலைன்னு சொல்லி நம்ம ஒன்றை கூட நம்ம இங்கே வைக்கல. ஏன்னா நம்முடைய நாம் ஆராதிக்கிற இயேசுவை ஒருவனும் ஒருபோது என்ன செய்ததே இல்லை, கண்டதே இல்லை. அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், மனுஷனில் ஒருவரும் கண்டிராதவர், காணக்கூடாதவராய் இருக்கிற ஒரு மகிமையான தெய்வம். சூரியனிலும் 7 சூரியனிலும் அதிகமான பிரகாசத்தை உடைய சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய அந்த ஒரிஜினல் ஸ்டாண்டர்டை யாருமே பார்த்ததில்லை. ஸ்தோத்திரிக்கிறோம். அன்றைக்கு கூட மோசேட்ட சொன்னார், என்னுடைய பின்பாகத்தை நான் கொஞ்சம் காட்டுறேன் உனக்கு அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அந்த மகிமையை டோட்டலாக ஒரு மனிதன் பார்க்க முடியாது. ஸ்தோத்திரம். இவர் தான் இயேசுன்னு சொல்லி யாரும் ஃபோட்டோ எடுக்கலை, யாரும் அவரை பார்த்ததே இல்லை. மனிதர்களாக கற்பனை பண்ணி அந்த ஃபோட்டோவை வடிவமைச்சிருக்கிறாங்க. யூதர்கள் இப்படி இருப்பாங்க, அவையே இப்படி இருந்திருப்பார்னு சொல்லி அதை வடிவமைச்சாங்களே ஒழிய அது உண்மையான தோற்றம் அல்ல. ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நாள் நாம் அவரை பரலோகத்திலே போய் நாம் அவரை பார்ப்போம். அப்பொழுது நாம் சிந்தித்ததற்கும், நாம் யோசித்ததற்கும், நாம் கற்பனை பண்ணினதற்கும் எட்டாத ஒரு அழகுள்ள தெய்வத்தை நாம் பார்ப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவ்வளோ அருமையான ஒரு ஆண்டவரை ஒரு சிலையில் செஞ்சு இவர் தான் இயேசுநாதர்னு சொல்கிறத கர்த்தர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஆண்டவர் சொன்னார், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. எனக்கு இவ்வளவு பெரிய காரியத்தை சிலையை உங்களால் வைக்க முடியுமா, இவ்வளோ பெரிய காரியத்தை உங்களால் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார், நம்முடைய இருதயத்தில் அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். எந்த ஒரு சிலையையும், யாதொரு சிலையும் என்ன செய்ய வேண்டாம், நிறுத்த வேண்டாம். ஆண்டவர் எவ்வளோ அழகானவர். அவரை போய் ஒரு சிலையில் ஒரு மனுஷன் யோசித்து செய்த ஒரு சிலைக்கு முன்னாடி இவர் தான் இயேசுனார்னு போய் சொல்லி வணங்கினா அது எவ்வளவு அருவருப்பான காரியம். ஆண்டவர் சொல்கிறாரு, யாதொரு சிலையும் நிறுத்த வேண்டாம். அல்லேலூயா. அதை தெய்வமாக என்ன செய்யக்கூடாது, வணங்கவே கூடாது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆனால் தான் நம்முடைய ஆலயங்களில் சிலையை வைக்கல. அவர் வார்த்தையாக இருக்கிறாரு, அவர் ஆவியாக இருக்கிறாரு, அவரை தேடுகிற ஒவ்வொருடைய இருதயங்களுக்குள்ள அவர் வாசம் பண்ணுறாரு. ஆகவே தான் நாம் அவரை சிலையில் கொண்டு வந்து வைக்கல. அவர் ஆவியாக இருக்கிற தேவன். அல்லேலூயா. தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். ஆகவே சிலை என்கிற ஒன்றை கர்த்தர் வெறுக்கிறார். ஆகவே அதை நாமும் என்ன செய்ய வேண்டும், வெறுக்க வேண்டும். இரண்டாவது, சங்கீதம் 55 வசனம் 5வது வசனத்தில் ஒரு வார்த்தை இப்படி இருக்கிறது, அக்கிரமக்காரர் யாவரையும் நம்முடைய ஆண்டவர் வெறுக்கிறாராம். அக்கிரமக்காரனை ஆண்டவர் வெறுக்கிறார். அவர் வெறுக்கிற அந்த அக்கிரமத்தை நாமும் என்ன செய்ய வேண்டும், வெறுக்க வேண்டும். அக்கிரமம் என்பது என்ன? நம்முடைய சிந்தையில் வருகிற பாவங்கள், நம்முடைய யோசனையில் வருகிற பாவங்கள், நம்முடைய எண்ணங்களில் வருகிற பாவங்கள்.
அதனால தான் தாவீது சொல்லுகிறார், அக்கிரம சிந்தையை நான் கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு என்ன கொடார்? செவி கொடார். அப்புறம் அக்கிரமம் என்பது எங்க உண்டாகுதுங்க? சிந்தையில் உண்டாகுது. வெளியே பார்த்தா நல்ல பிரதர் மாதிரி இருப்பாங்க, நல்ல சிஸ்டர் மாதிரி இருப்பாங்க, ஆனால் சிந்தை அக்கிரமம் இருக்கும். அது சிந்தையில் அக்கிரமம். அல்லேலூயா. அந்த அக்கிரமக்காரர்களை கர்த்தர் வெறுக்கிறார். அவங்க ஜெபத்திற்கு தேவன் என்ன கொடுக்கறதில்ல? பதில் கொடுக்கறதில்ல. எபிரேயர் 1:9 சொல்லுது, நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை என்ன செய்கிறீர்? வெறுக்கிறீர். அக்கிரமம் வெறுக்கிறார் ஆண்டவர். லோத்து கூட தன்னுடைய வீட்டிலே தூதர்கள் வந்திருக்கிறாங்க. அப்பா சோதோம் கொமோராவில் இருக்கிறதான கிழவர்கள் முதல் வாலிபர்கள் வரைக்கும் சோத்தரிக்கிறோம், உன்னுடைய வீட்டிலே யாரோ 2 மனிதர்கள் வந்திருக்கிறாங்களே, அவங்களை வெளியே அனுப்புன்னு சொல்லி தகராறு பண்ணும் பொழுது கூட லோத்து சொன்னான், சகோதரரே, இந்த அக்கிரமம் நீங்கள் செய்ய வேண்டாம். அப்படின்னா அக்கிரமம் என்பது உங்களுக்கு புரியுதுங்களா? வெளியில் இருக்கிற அந்த உள்ள இருக்கிற ஆளை கொண்டு வாங்க, நாங்கள் அவர்களோடு பாவம் செய்ய விரும்புகிறோம். அதை அந்த குரூப்பை பார்த்து சோத்தரிக்கிறோம். லோத்து சொல்லுகிறான் அக்கிரமம். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் ஒரு நாள் சொல்லுவார், அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு என்ன செய்யுங்கள்? அகன்று போங்கள். நீங்க பரலோகத்துக்கு என்ன செய்ய முடியாது? வர முடியாது. பிசாசுக்காகவும் அவன் தூதனுக்காகவும் ஏற்படுத்தப்பட்ட அந்த ஆக்கினையில நீங்களும் என்ன செய்யுங்க? போய் பங்கடைங்கன்னு சொல்லுவார். அல்லேலூயா. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் அக்கிரமமும் செய்யக்கூடாது, அக்கிரமக்காரர்களோடு நாம் பங்கு வகிக்கவும் கூடாது. ஏனென்றால் அக்கிரமத்தை கர்த்தர் என்ன செய்கிறாரு? வெறுக்கிறாரு. இன்றைக்கும் இந்த பைபிள் ஸ்டடியில் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். நீங்கள் வெளியே பார்க்கறதுக்கு நல்ல விசுவாசியா சர்ச்சுக்கு வரீங்க, பிரதர் உங்கள் சிந்தை நல்லா இருக்கா? உங்கள் யோசனை நல்லா இருக்கா? உங்கள் எண்ணம் நல்லா இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அக்கிரமம் சிந்தையில் ஏற்படுகின்ற ஒன்று, அதை கர்த்தர் வெறுக்கிறார். ஆமென்னு சொல்லுங்க. சங்கீதம் 11:5 ஒரு வார்த்தை இருக்குது, கொடுமையில் பிரியமுள்ளவனை அவருடைய உள்ளம் வெறுக்கிறது. ஆண்டவர் எதெல்லாம் வெறுக்கிறாருன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த கொடுமையிலே பிரியப்படுகிறவன், அவன் பிரியம் நன்மையான பிரியம் அல்ல, கொடுமையிலே பிரியப்படுகிற ஒரு சிலர் வகையா இருப்பாங்க. சில ஆட்கள் மத்தியில் அவனுக்கு எப்போ கெட்டது நடக்கும், அவன் எப்போ அழிவான், அவன் குடும்பம் எப்போ காலியாகும், அவன் வாழ்க்கையில் எப்போ ஒரு நஷ்டம் வரும், அந்த கொடுமையிலே பிரியப்படுகிற கூட்டம். அவன் கை கால் எப்போ உடையும், அவன் குடும்பத்தோடு எப்போ சாவான். ஒரு ஊழியர் என்கிட்ட சொல்கிறாரு, அவங்க கை காலெல்லாம் ஆண்டவர் உடைக்கணும்னு நான் 40 நாள் உபவாசம் இருக்கலான்னு இருக்கிறேன்றார். பேர் ஊழியக்காரர் தான். எதுக்கு உபவாசம் இருக்க போகிறாரு 40 நாள்? அவங்க கை காலை உடைக்கிறதுக்காக ஒரு உபவாசம் இருக்க போகிறாரு. அப்போ பாஸ்டராக இருந்தால் கூட, ஊழியக்காரராக இருந்தால் கூட, நீ கொடுமையில் பிரியப்படுகிறவனாக இருந்தால் கர்த்தரால் நீ வெறுக்கப்படுகிறவன். அல்லேலூயா. இந்த கொடுமையில் சில ஆட்கள் பிரியப்படுவான். சிலவன் கஷ்டப்படுறதை பார்த்து சிரிப்பான், சிலவனை சோத்திரம் வேதனைப்படுகிறத பார்த்து அதை ரசிப்பான். அதெல்லாம் ஆண்டவர் வெறுக்கிற ஒரு காரியம். சகோதரனே, அப்படிப்பட்ட சிந்தை உங்கள்கிட்ட இருக்கான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுதான் பைபிள் சொல்லுகிறது, உன் சத்துரு விழும்பொழுது கூட நீ என்னப்படாத, சந்தோஷப்படாதன்னு ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. முதல்ல அந்த எண்ணமே நமக்குள்ள இருக்கக்கூடாது. பைபிள் சொல்லுது, அவங்க கர்த்தருடைய உள்ளம் அவனை வெறுக்குமா, அவருடைய மனது அவனை வெறுக்குமா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏசப்பா உள்ளம் உங்களை விரும்புதா? நீங்கள் ஆராதிக்கிற தெய்வம் அவர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்களை நேசிக்கிறாரா? அவரால் நீங்கள் விரும்பப்படுகிறீர்களா அல்லது வெறுக்கப்படுகிறீர்களா என்று யோசித்து பாருங்கள். எவ்வளோ பயங்கரம். சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் சபையில் தான் இருப்பாங்க, ஆனால் இன்னொருவன் கெட்டு போகிறதை பார்த்து சந்தோஷப்படும்படியாக இருக்கிற ஆட்கள். அதனால தான் ஒரு முறை தாவீதை பார்த்து கூட சொன்னாங்க, தேவனிடத்தில் இவனுக்கு என்ன வராது, ரட்சிப்பு வராது, இவன் அழிஞ்சுதான் போவான் அப்படின்னு
தாவீதுக்கு ஒரு அழிவு வர்றத ஒரு கூட்டம் வேடிக்கை பார்க்க காத்திருந்துதான். ஒரு இடத்துல தாவீது கூட சொல்றாரு, உனக்கு நன்மை எப்படி வரும் என்று நாங்கள் பார்க்கிறோம், உனக்கு எப்படி நன்மை வந்துடும், நீ எப்படி வாழ்ந்துடுறன்னு நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னே தாவீதை ஒரு கூட்டம் வேடிக்கை பார்த்ததா தாவீது சொல்றார். இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம நல்லா இருக்கணும்னு விரும்புகிறவங்கள நம்ம எப்போ கெட்டு போவோம்னு எதிர்பார்த்து விரும்புகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. சில நேரம் நம்ம பக்கத்திலே தான் இருப்பாங்க, சோத்திரம் பிரதர், சோத்திரம் சிஸ்டர், பக்கத்திலே பேசுவாங்க. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுது விழுவோம் என்று எதிர்பார்த்து இருப்பார்கள். அல்லேலூயா. ஆனால் அந்த செய்தியை கேட்குற உங்களுக்குள்ள எனக்குள்ள அந்த எண்ணம் வரவே கூடாது. எல்லாரும் சொல்லுங்கள், கொடுமையிலே பிரியப்படுகிறவனாய் நான் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்டவர்களை தேவனுடைய உள்ளம் வெறுக்கிறது. ஹல்லேலூயா. இந்த பைபிள் ஸ்டடி மூலம் ஆண்டவர்களோடு பேசிக்கிட்டே இருக்கிறாரு. உங்க ஆத்மாவோடு ஆண்டவர் பேசுறாரு. நான் பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் கர்த்தர் வெறுக்கிற காரியத்தை நானும் வெறுத்துறணும். சோத்திரம். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும் நீங்க குறித்து கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 16லிருந்து 19. அதில் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார். ஒரு லிஸ்ட் வருது. 6 காரியங்களை கர்த்தர் என்ன செய்கிறாரா? வெறுக்கிறார். நம்பர் 1, முதலாவது 17வது வசனம், அவையாவன மேட்டிமையான கண்கள். என்ன கண்கள்? ஒரு மாதிரி எடுப்பா பார்க்கறது. நம்முடைய பார்வையில் கூட தாழ்மை இருக்கணும். நம்முடைய பார்வையில் என்ன இருக்கணும்? தாழ்மை இருக்கணும். நம்முடைய கண் மேட்டிமையாக இருக்கக்கூடாது. சில கண்ணிலே தெரிஞ்சிடும், அந்த பெருமை கண்களில் தெரியும். நம்முடைய கண்கள் தாழ்மையாக இருக்கணும். அன்றைக்கு மரியாள் சொல்லுகிறாள், தாழ்மையின் அடிமையை அவர் நோக்கி பார்த்தார். ஆண்டவருடைய கண்கள் எப்படி பார்க்குது பாருங்க. அல்லேலூயா. பேதுரு மாமியார குனிந்து தொட்டாராம். பூமியில் உள்ளவைகளை பார்க்கும்படி அவர் தாழ பார்க்கிறாராம். அவர் பார்வையில் என்ன இருக்குதுங்க? ஒரு தாழ்மை. நான் ஆண்டவர், நான் இயேசு, நான் இப்படித்தான் இருப்பேன், நீங்க தான் என்னை பார்க்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை. 18 வருஷம் எவ்வளவும் நிமிர முடியாத ஒரு கூனியை இயேசு பார்த்து, அல்லேலூயா, அவளை தொட்டு சுகமாக்கினார். இயேசு எங்கெல்லாம் பார்த்தாரோ அங்கெல்லாம் மனதுருகினார். மெய்ப்பன் இல்லாத ஆடுகளை பார்த்த பொழுது அவர் மனதுருகினார். மெய்ப்பன் இல்லாத ஆடுகளாய் இந்த ஆடுகள் இருக்கிறதே, மெய்ப்பன் இல்லாவிட்டால் இந்த ஆடுகள் சிதறுண்டு போகுமே. இந்த ஆட்டின் நிலைமை என்ன? அதான் அவருடைய பார்வை. அன்றைக்கு பாடையிலே கொண்டு போகப்பட்ட ஒரு வாலிபனை கண்டு அவருடைய தாயார் அழுது கொண்டே பின்னாடி சென்றாள். இயேசு அதை பார்த்து அதை கண்டு மனதுருகினார். அல்லேலூயா. அந்த ஒரு கண்கள் நமக்கு தேவை. மேட்டிமையான கண்ணை கர்த்தர் என்ன செய்றாருங்க? வெறுக்கிறார். உன் கண்ணில் பெருமை வரக்கூடாது. உன் கண் அந்த தாழ்மை. ஆண்டவரே, அதனால்தான் இந்த ஆயக்காரனை பாருங்க, தன் கண்களை ஏறெடுக்க துணியாமல். கவனிக்கணும், நீங்க 2 பேர் ஜெபிக்க போனாங்க. ஆனால் ஒருவன் பரிசேயன் பெருமையா, இந்த பாருங்க, என் பக்கத்தில் ஒருத்தவன் நிற்கிறான் ஆயக்காரன், அவனை விட நான் நல்லவன். என் பக்கத்தில் ஆயக்காரன் இருக்கிறான், அவனை விட நான் பரிசுத்தன். என் பக்கத்தில் ஆயக்காரன் இருக்கிறான், அவனை விட நான் தேவனுடைய பிரமாணங்களை நான் படிக்கிறேன், வாசிக்கிறேன். என் பக்கத்தில் இந்த ஆயக்காரன் இருக்கிறான், சோத்திரம். ஆனால் அவன் அப்படிலாம் செய்யல. நான் என் தசமபாகங்களை எல்லாம் கொடுக்கிறேன், அதை பண்ணுகிறேன், இதை பண்றேன்னு மேட்டிமையான கண்ணுடையவனா இருந்தான். ஆனால் ஆயக்காரனோ தன் கண்களை ஏறெடுக்க துணியாமல் அந்த கண்களை தாழ்த்தினவனாய், 2 கைகளை மார்பிலே அடித்து கொண்டவனாய், பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்று கதறினான். வசனம் சொல்லுகிறது, பரிசேயன் அல்ல,
ஆயக்காரனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு போனான். அல்லேலூயா. மேட்டிமையான கண்கள் இருக்கக்கூடாது. சோத்திரம். அல்லேலூயா. ஆமாம், யாரையும் நீங்கள் பார்க்கும்போது பைபிளை நமக்கு சொல்லி கொடுக்குறது, ஒருத்தர் பிரைசலான்னு சொல்லும்போது நம்ம என்ன நினைக்கிறதுமா, என்னை விட இந்த சகோதரி மேலானவர்கள், என்னை விட இந்த சிஸ்டர் ரொம்ப மேலானவர்கள், என்னை விட இவர்கள் நல்லவர்கள் அப்படின்னு தான் பார்த்து ஸ்தோத்திரம்னு கை கொடுக்கணும். ஆமாம், என்ன சொல்லுங்க. அல்லேலூயா. அதான் தாழ்மையின் கண்கள். நம்முடைய கண் எப்படி இருக்குது? பெருமையாக சில ஆட்கள் அப்படி ஒரு மாதிரி அப்படி கண்ணில் ஒரு மாதிரி அசால்ட்டாக பார்ப்பாங்க. அதெல்லாம் ஒரு விசுவாசி பார்க்கிற பார்வை அல்ல. மேட்டிமையான கண்களை அவர் வெறுக்கிறார். அப்புறம் 2வது 17வது வசனம், பொய் நாவு. என்ன நாவு? எடுத்ததுக்கெல்லாம் பொய் தான். பைபிளை சொல்லுகிறது, பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினி கடலில் என்ன செய்வாங்க? பங்கடைவார். பொய் என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. அன்றைக்கு அனனியாவையும் சப்பிரானையும் பார்த்து பேதுரு சொன்னான், பொய் சொல்லும்படி சாத்தான் உங்கள் இருதயத்தை நிரப்பினது என்ன? அப்போ ஒரு ஆள் பொய் சொல்லிக்கிட்டே இருக்கிறான்னா சாத்தான் அவங்களை நிரப்பி இருக்கிறான்னு அர்த்தம். பிரதர், சிஸ்டர், எடுத்ததுக்கெல்லாம் பொய் பொய் பொய்யாவும் வாயில வருமானால் உன்னுடைய இருதயம், உன் உள்ளம் சாத்தானால் நிரப்பப்பட்டிருக்கிறது. சாத்தானால் நிரப்பப்பட்டிருக்கிறவன் தான் எந்நேரமும் பொய்யை பேசிக்கிட்டு இருப்பான். பொய் பேசுறவங்க பரலோகத்துக்கு வர முடியாது. அருமையான தேவனுடைய பிள்ளையை, பொய் நாவை ஆண்டவர் அருவருக்கிறார். பொய் பேசுகிறவர்கள் நிலைத்து நிற்பதில்லை. பொய் பேசுகிறவருடைய வாயை அடைத்து போடுவார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஹல்லேலூயா. உண்மையை பேசணும், அதான் ஆண்டவர் விரும்புகிறார். பொய் நம்முடைய வாழ்க்கையில் வரவே கூடாது. சோத்தரிக்கிறோம். உலகத்தில் சொல்லுவாங்க, கையில் பை வாயில் பொய்ன்னுவாங்க. சில நேரங்களில் பாரு, இந்த ரெப்ரஸன்டேட்டிவ் மாதிரி இந்த பயங்கரம் பேகெல்லாம் வச்சுக்கிட்டு வந்து சோத்தரிக்கிறோம், அதில் பணத்தை போடுங்க, இதில் பணத்தை போடுங்கன்னுவான். அவன் கையில் பை இருக்கும், ஆனால் வாயில் என்ன வரும்? பொய் வரும். அப்படித்தான் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. எங்கேயும் பொய் பேசாமல் வாழ்க்கையில் உயர முடியாது அப்படின்னு, பொய்யினால தான் வாழ முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் நமக்கு அப்படி சொல்லவே இல்லை. அல்லேலூயா. உண்மை உள்ள மனிதன் பரிபூரண ஆசீர்வாதங்களை அவன் பெறுவான். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அதே 17வது ஆண்டவர் வெறுக்கிற இன்னொன்று, குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கைகள். குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்துகிற கை. ஒரு பரிசுத்தவான் ரத்தம் சிந்துகிறதற்கு ஒருவன் தன் கையை நீட்டுவான். அந்த கையை கர்த்தர் என்ன செய்கிறாருங்க? வெறுக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவையில்லாத ஒருத்தவன் தப்பே பண்ணியிருக்க மாட்டான், அவனுடைய ரத்தம் சிந்துவதற்கு நாம காரணமாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. என்னுடைய தகப்பனார் கூட சோத்தரிக்கிறோம், அவருடைய டைரியை ஒரு நாள் நான் பார்த்துட்டு போது தன்னுடைய சாட்சியை கொஞ்சம் எழுதி வச்சுருந்தார். அவர் சொல்றார், நான் சின்ன வயதில் இருதய வியாதியினால் பாதிக்கப்பட்டேன். காரணம், என்னுடைய முன்னோர்கள், சோத்தரிக்கிறோம், முன்னோர்கள் அநேகருடைய ரத்தம் சிந்துதலுக்கு அவங்க காரணமாக இருந்தாங்க. என்னுடைய அப்பாவுக்கு அப்பா சோத்திரம், அவங்க மற்றவர்களுடைய ரத்தம் சிந்துதற்கு காரணமாக இருந்தாங்க. அந்த சாபம் என் தலையின் மேலே வந்துச்சு. அதனாலேயே என்னுடைய வாழ்க்கை சாபத்தில் இருந்தது அப்படின்னு என்னுடைய தகப்பனார் சொல்றார். பாருங்க, நாம் மற்றவர்களுடைய ரத்தம் சிந்துகிறதுக்கு நாம் காரணமாக இருப்போமானால் நம்முடைய சந்ததியின் மேல் அந்த சாபம் வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. சோத்திரம். ஒருத்தன் என்ன பண்ணிட்டான், ஒரு ஊழியக்காரனை கை நீட்டி அடிச்சிட்டான். கை நீட்டி அடித்தான். அவனுக்கு பிறந்த பிள்ளை எந்த கையில் அடித்தானோ அந்த கை இல்லாமல் அந்த குழந்தை பிறந்திருக்குது. காரணம், கர்த்தர் அதை என்ன செய்கிறாருங்க? வெறுக்கிறார். ஹல்லேலூயா. ரொம்ப ஜாக்கிரதையாக நம்முடைய ஜீவியத்தை நாம் செய்யணும். 18வது, துர் ஆலோசனை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, இந்த துர் ஆலோசனை பிணைக்கும் இருதயம். சும்மா அந்த அப்படியே கதை கட்டி விட்டுருவாங்க. தோத்தரிக்கிறோம்.
துர் ஆலோசனை பிணைக்கும் இருதயம். அந்த இருதயத்தை கர்த்தர் என்ன செய்கிறாரு? வெறுக்கிறார். அந்த இருதயம் உங்கள் இருதயமாக இருக்குதான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. துர் ஆலோசனைகளை பிணைத்து கதை கட்டி இல்லாததை இருக்குதுன்னு இருக்கிறது இல்லாதுன்னு சொல்லியும் பார்த்ததை பார்க்காதுன்னு சொல்லியும் சோத்திரம் அல்லேலூயா கதை கட்டி அதை பிணைச்சி அதை ஒரு மாலையாக செஞ்சு அழகாக போட்டு விட்டுருவாங்க. அந்த மாதிரி இருதயத்தை கர்த்தர் என்ன செய்கிறாரு? வெறுக்கிறாரு. 18வது வசனத்தில் தீங்கு செய்வதற்கு விரைந்தோடுகிற கால்கள். தீங்கு செய்கிறதுக்கு விரைந்து ஓடும் கால். நம்முடைய கால்கள் சோத்திரிக்கிறோம் எதை நோக்கி? ஆண்டவர் தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை என்ன செய்? காத்துக்கொள். நம்முடைய நடை சோத்திரிக்கிறோம் பரிசுத்தமாக இருக்கணும். பைபிள் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் எப்படிங்க? பாக்கியவான். எலியாசார் சொன்னான், நேர் வழியா என்னை நடத்தி வந்தவர். நம்ம எப்படி நடக்கிறோம்? அல்லேலூயா. தீங்கு செய்வதற்கு விரைந்தோடுகிற கால். ஒரு ஊழியர் சொல்றாரு, நீ ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போக முன்னே சில கேள்வியெல்லாம் கேட்கணுமா? நான் எங்க போறேன்? யாரை பார்க்க போறேன்? என்ன பேச போகிறேன்? இந்த கேள்விக்கு ஆவியானவர் உனக்கு சரியான பதிலை கொடுத்தா அந்த இடத்த விட்டு நீ என்ன செய்ய? போ. யாரை பார்க்க போற? என்ன பேச போற? எங்க போற? அதற்கு ஆண்டவர் என்ன உனக்கு சொல்வார்? யோசிச்சு பாருங்க. அந்த கேள்வியை கேட்டுட்டு அப்புறம் போகணும். சும்மா கால் போன போக்கிலே மனம் போகலாமான்ற மாதிரி நம்ம போயிடக்கூடாது. அல்லேலூயா. நம்முடைய கால்கள் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பரிசுத்தவானுடைய பாதங்கள் அவர் காக்கிறார். உன் கால்கள் இடராதபடிக்கு காக்கிற தேவன். கல்லில் கூட உன் பாதத்தை இடராதபடிக்கு அவர் ஏந்துகிறபடி தூதர்களுக்கு கட்டளையிடுகிற தேவன். ஆகவே உங்களுடைய கால்கள் எதை செய்ய விரைந்தோடுகிறது? நன்மை செய்வதற்காக போகிற, சுவிசேஷம் அறிவிப்பதற்காக போகிற ஒருவருக்கு சோத்தரிக்கிறோம். நன்மையை செய்வதற்காக, அதுக்காக நம்ம போகிற கால்களாக இருக்கணுமே ஒழிய தீங்கு செய்வதற்காக என்ன செய்யக்கூடாது? விரைந்தோடக்கூடாது. அப்படித்தான் சோத்தரிக்கிறோம். யாக்கோப்பினுடைய மாமா அப்படித்தான் வந்தான், தீங்கு செய்யறதுக்கு தான். ஆனால் கர்த்தர் சொன்னார், அவனுக்கு நன்மை செய்ய முடிஞ்சா என்ன செய்ய, தீங்கு செய்யாதேன்னு சொல்லி தீங்கு செய்ய வந்தவனை தடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 19வது வசனம், அபத்தம் பேசும் பொய் சாட்சி. பொய் நாவு என்பது வேற, பொய் சாட்சி என்பது வேற. ஆமாங்க, இவர் தாங்க அதை பண்ணாரு, அவன் பண்ணியே இருக்க மாட்டான், நான் பார்த்தாங்க இவர் தாங்க பண்ணாருன்னு பொய் சாட்சி சொல்லுகிற அபத்தம் பேசும் பொய் சாட்சி. இப்போ இந்த 6 விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். பைபிள் சொல்லுகிறார், இந்த 6ஐயும் கர்த்தர் என்ன செய்கிறாராம்? வெறுக்கிறார். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஓசியா 9 வசனம் 15 சொல்லுது. நான் அதை ஸ்கிப் பண்ணி வாசிக்கிறேன். அங்கே நான் அவர்களை வெறுத்தேன். எதற்காகனா அவருடைய பொல்லாப்பின் நிமித்தம் அவர்களை நான் என் சமூகத்தை விட்டு துரத்துவேன் அப்படின்னு சொல்றார். பொல்லாப்ப கர்த்தர் என்ன செய்யறாருங்க? வெறுக்கிறாரு. அதனால என்ன செய்யறாராம்? என் சமூகத்தை விட்டே நான் அவளை என்ன செய்வேன்? துரத்துவேன்னு சொல்றார். பொல்லாப்பு கூடாது. அல்லேலூயா. ஆமா, பொல்லாப்பு கூடாது. பொல்லாப்பு ஆண்டவர் வெறுக்கிற ஒரு காரியம். 6வது சகரியா 8 வசனம் 17. சகரியா 8:17. ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தன் இருதயத்திலே தீங்கு நினையாமலும் பொய்யானையின் மேல் பிரியப்படாமலும் இருங்கள். இவைகள் எல்லாம் நான் வெறுக்கிற காரியங்கள் என்று கர்த்தர் சொல்றார். கர்த்தர் வெறுக்கிறார். ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தன் இருதயத்திலே தீங்கு என்ன செய்யக்கூடாது? அதாவது தீங்கு செய்யக்கூடாதுன்னு சொல்ல, இருதயத்தில் கூட அதை நினைக்கக்கூடாதான்.
இருதயத்தில் கூட நினைக்கக்கூடாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பிரதர் சிஸ்டர். இன்னொருத்தவங்க கீழே விழுந்துடணும், இன்னொருத்தவங்களுக்கு கெட்டது நடக்கணும்னு இருதயத்தில் கூட நினைக்கக்கூடாதான். சில நேரம் நம்ம அது எத்தனையோ மிஸ்டேக் பண்ணிடுறோம். ஏன் தான் அவன் கிடக்கிறானோ தெரியல, செத்து ஒழியாமல் கிடக்கிறான் அப்படின்னு சில நேரம் நம்ம முணுமுணுக்கிறதெல்லாம் உண்டு. அது கர்த்தர் பிரியப்படுகிற ஒன்று அல்ல, அதை வெறுக்கிறாரு. இருதயத்தில் கூட நினையாமலும் பொய் ஆணையின் மேல் பிரியப்படாமலும் இருங்கள். இவைகளெல்லாம் கர்த்தர் என்ன செய்கிறாருங்க, வெறுக்கிறார்னு சொல்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க. மல்கியா 2:16 அவர் வெறுக்கிற காரியம் தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன். ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு புருஷனும் மனைவி இருக்கிறாங்கன்னா ஒரு புருஷன் தன் மனைவி என்ன செய்யக்கூடாது, தள்ளிடக்கூடாது. அல்லேலூயா. ஒருத்தர் சொல்கிறாரு, என் பொண்டாட்டி எனக்கு பிடிக்கவே இல்லைங்க அப்படின்றார். என்னடா இது, எப்படி கல்யாணம் பண்ணீங்க? லவ் மேரேஜ் தான் பாஸ்டர். லவ் மேரேஜ் பண்ணி கல்யாணம் பண்ண, விரும்பி தானே கல்யாணம் பண்ண, அப்போ இருந்து அழகு இப்போ இல்லை பாஸ்டர். அதை ஏன்ட்டே சொல்கிறான் அவன். எம்மா கொழுப்பு இருக்கும் அவனுக்கு. கல்யாணம் பண்ணும் போது இருந்த அழகு இல்லையா, அதனால் இப்போ அவருக்கு ஈர்ப்பு குறைஞ்சி போச்சு. அந்த சிஸ்டரே என்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி சொல்கிறாரு பாஸ்டர். நான் அவர்கிட்ட கேட்டால் அவனும் தைரியமாக என்கிட்ட சொல்கிறான். அப்போ எவ்வளவு துணிகரங்க கொண்டிருப்பான் பாருங்க. இப்படித்தான் டைவர்ஸ் நடக்குதோ தெரியல. தோத்திரம் என்னென்ன காரியத்துக்கோ தள்ளி விடுறது. நான் வெறும் கணவன் மனைவி உறவு மட்டும் சொல்லலை, சோத்தரிக்கிறோம் தேவனுக்கு அடுத்த காரியங்களை தள்ளி விடுறது, ஜபத்தை தள்ளி விடுறது, பரிசுத்தத்தை தள்ளி விடுறது, ஆவிக்குரிய சத்தியங்களை தள்ளி விடுறது. தள்ளி விடுகிறதை கர்த்தர் என்ன செய்கிறாருங்க, வெறுக்கிறார். இயேசுநாதரை தள்ளாத பிரதர் சிஸ்டர், இயேசுநாதரை என்ன செய்யாத, தள்ளிடாத. வேத வசனத்தை தள்ளிடாத, ஜபத்தை தள்ளிடாத, தேவ சமூகத்தை நீ தள்ளிடாத. நீ தள்ளுவாயானால் தேவனுடைய நன்மை உன் வாழ்க்கையில் வரவே வராது. அல்லேலூயா. ஆமாம், எதெல்லாம் சேர்க்கணும் பைபிள் சொல்லுகிறது, அவர் சேர்க்கிற கர்த்தர். சிதறுண்டவர்களை என்ன செய்கிற கர்த்தர், சேர்க்கிற கர்த்தர். நான் இன்னமும் சேர்ப்பேன்னு சொல்றார் ஏசாயாவில். அல்லேலூயா. ஆமாம், ஆனால் தான் பைபிள் சொல்லுகிறது, தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும். இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, புருஷ ஸ்தானத்தில் இருக்கிறவர்களே, கர்த்தர் உனக்கு கொடுத்த மனைவி என்ன செய்யாத, எந்த விதத்திலும் தள்ளாத. மனைவியே, கர்த்தர் உனக்கு கொடுத்த புருஷனை எந்த விதத்தில் என்ன செய்யாத, தள்ளிடாத. சோத்திரம். அதே போல ஆவிக்குரிய காரியங்கள், கர்த்தர் நம்ம கொடுத்த பைபிள், கர்த்தர் நம்ம கொடுத்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், கர்த்தர் நம்ம கொடுத்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், ஆண்டவர் நம்ம கொடுத்ததான தேவ சமூகம், அதை நான் ஒரு நாள் என்ன செஞ்சிடக்கூடாது, தள்ளிடக்கூடாது. யோனா தேவ சமூகத்தை விட்டு அதை தள்ளிவிட்டு அதை ஓடி கடைசியில் மீன் வயிற்றில் தான் போனான். அப்புறம் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு மறுபடியும் வந்தான். சோத்திரம். ஏன்னா இயேசுனார் இல்லாமல் வாழவே முடியாது. கைகளை தட்டி கர்த்தரை சோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. இப்போ அவர் சொல்கிறாரு, இப்போ வெளிப்படுத்தல் 2 சோத்திரிக்கிறோம், அதனுடைய 6க்கு நம்ம மறுபடியும் வந்துடுவோம். சோத்திரம். நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் என்ன செய்கிறாய், வெறுக்கிறாய். இது உன்னிடத்தில் உண்டு. ஆண்டவர் வெறுக்கிற இன்னொரு முக்கியமான காரியம், அவர் அந்த நிக்கோலாய் என்கிற அந்த மதஸ்தரின் கிரியைகளை, அந்த உபதேசங்களை, அந்த கொள்கையை கர்த்தர் வெறுக்கிறாராம். அதை எபேசு சபையும் வெறுத்ததான். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அப்போ நம்முடைய சபை எப்படிப்பட்ட சபையா இருக்கணும்? இயேசுநாதர் எதையெல்லாம் வெறுக்கிறாரோ அதை நாமும் வெறுக்க வேண்டும். இந்த யூடியூப் மூலமா இந்த செய்தியை கேட்கிற தேவ பிள்ளையே, ஆலயத்திலிருந்து தேவ சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளையே, சபையில் இருக்கிற விசுவாச பிள்ளைகளாகிய நாம்
ஏசப்பா எதையெல்லாம் வெறுக்கிறாரோ அதை நாமும் என்ன செய்யணும்? வெறுத்துறணும். சோத்திரம். ஆண்டவர் இங்க எதை வெறுக்கிறாரா? நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை ஆண்டவர் வெறுக்கிறாரா. அவர் சொல்றார், நீயும் அதை என்ன செய்கிறாய்? வெறுக்கிறாய். எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும். நீயும் அதை வெறுக்கிறாய். நான் வெறுக்கின்ற ஒன்றை நீயும் என்ன செய்கிறாய்? வெறுக்கிறாய். ஏசப்பா நம்மளை பற்றி அப்படி சாட்சி சொல்வாரா? என் மகன் இருக்கிறாளே, என் மகன் இருக்கிறானே, நான் எதையெல்லாம் வெறுக்கிறேனோ அதையெல்லாம் என் மகள் வெறுக்கிறாள், என் மகன் வெறுக்கிறான் என்று ஆண்டவர் உங்களை பற்றி என்னை பற்றி சொல்வாரா? யோசிச்சு பாருங்க. இந்த நிக்கோலாய் என்கிற இவன் ஒரு நபர். இவன் ஏற்படுத்தின கொள்கையை பின்பற்றுகிறவர்களுக்கு இவன் பேரையே வச்சுட்டான். அதுக்கு சோத்தரிக்கிறோம். இப்போ பாருங்க, ஃபோர்டுன்னு கார், ஃபோர்டு என்ற ஒரு கார், அதை அசம்பிள் பண்ணவன் ஃபோர்டு. ஆகவே அவன் பேரே அதுக்கு. இப்போ இங்கே ஸ்பீக்கர் அகுஜா ஸ்பீக்கர்னு இருக்குது, அதை அசம்பிள் பண்ணவன் அகுஜா என்கிற பேரை உடையவன், அவன் பேரே அதுக்கு வச்சுட்டாங்க. யமஹா என்கிற ஒன்றை ஒருத்தவன் அசம்பிள் பண்ணான், அவன் பேரே அதுக்கு வைக்கிற மாதிரி இந்த நிக்கோலாய் என்கிற ஒருவன் ஏற்படுத்தின ஒரு கொள்கையை, ஒரு உபதேசத்தை, அதை பின்பற்றுகிறவர்களுக்கு அவன் பேரையே வச்சுட்டான். அது நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகள். ஆமென்னு சொல்லுங்க. இந்த நிக்கோலாயை நம்ம எங்க பார்க்கிறோம்? ஆதி திருச்சபையில் விதவைகளை விசாரிக்கிறது, சபையை சுத்தப்படுத்துவது, ஊழியங்களுக்கு அடுத்த காரியங்களை விசாரிக்கிறது, பந்தி பரிமாறுவது, இதுக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு 7 பேரை செலக்ட் பண்ணி அவர்களை அந்த ஊழியத்துக்கு பிரித்து விடுவோம் அப்படின்னு ஆதி அப்போஸ்தலர்கள் தீர்மானித்து ஒரு 7 பேரை செலக்ட் பண்ணுறாங்க. அந்த 7 பேரில் ஒருவன் பெயர் தான் நிக்கோலாய் என்கிறவனுடைய பேர் வருது. மற்றவங்க பேரெல்லாம் சாதாரணமாக வரும். ஆனால் இவன் பேரை மட்டும் சொல்லும்போது ஆவியானவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவான டீட்டெயிலோடு அவன் பேரை சொல்கிறார். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 6:5 அதிலே சோத்திர ஸ்தேவான் என்று, பிலிப் என்று எல்லாம் பேரெல்லாம் தனித்தனியாக சொல்லிக்கிட்டே வருவார். சொல்லிட்டு வரும்போது கடைசியாக அப்போஸ்தலர் 6:5 படிச்சிங்கன்னா, யூத மார்க்க அமைந்தவனான அந்தியோகியா பட்டணத்தானாகிய நிக்கோலாவையும் தெரிந்து கொண்டு வருதா? அவங்க பைபிளில் வருதுங்களாங்க. நிக்கோலாவையும் என்ன செய்து? தெரிந்து கொண்டு. அப்போ இந்த நிக்கோலா யாரு தெரியுமா? அப்போஸ்தலர் 6:3 படி அவன் பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்ற ஒரு மனுஷன் தான். ஆரம்ப காலத்தில் சபையில் எல்லாத்தையும் நற்சாட்சி பெற்றவன், பரிசுத்த ஆவியில நிரம்பினவன், ஞானத்தினால நிறைந்தவன். அப்படித்தான் இந்த நிக்கோலாய். சபையில் கூட எல்லாரும் ஆரம்பத்தில் அப்படித்தான் இருக்கிறாங்க. நல்ல விசுவாசி, நல்ல ஆவியில் நிறைகிற விசுவாசி, நல்ல ஞானமுள்ள விசுவாசி, எல்லார்ட்டையும் நற்சாட்சி. அந்த பிரதரா சூப்பர், அந்த சிஸ்டரா ரொம்ப சூப்பர் அப்படின்னா சில விசுவாசிகள் சர்ச்சில் இருக்கிறாங்க. நாங்களும் நம்புகிறோம். கட்சியில் பார்த்தா அவங்க ஏதோ ஒரு உபதேசத்தில் போய் சிக்கி யார் சொல்கிறதையோ கேட்டு அந்த பிரதர் அப்படியே வேற மாதிரி மாறிடுறார். சபையில் அதையெல்லாம் பார்த்து பார்த்து சில நேரம் நொந்து போகிறோம். நாங்கள் இந்த பிரதர் இப்படி மாறுவார்னு நம்ம யோசிக்கலையே, இந்த சிஸ்டர் இப்படி மாறுவாங்கன்னு யோசிக்கலையே. நல்ல ஆவியில் நிறைந்து ஜெபம் பண்ணுவாங்களே, இந்த பிரதர் நல்ல ஊழியம் செய்வாரே, எல்லாத்தையும் நற்சாட்சி பெற்றிருந்தாரே, பரிசுத்த ஆவியில் நிறைந்து அப்படி ஜெபம் பண்ணுவாரே. இன்னைக்கு அந்த பிரதரை பார்த்தா பரிசுத்த ஆவிலாம் ஒன்றும் கிடையாது. கை தட்டுறதெல்லாம் இப்போ ஒன்றும் தேவையில்லை, கத்துறதெல்லாம் தேவையில்லைன்னு எந்த பிரதர் ஆவியில் நிறைந்து ஜெபிச்சாரோ அந்த பிரதர் இப்போ வேற சொல்கிறாரு. எனக்கு ஒரு பிரதரை தெரியும், முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணார்னா கண்ணில் வந்து தாரையாக ஊற்றும். அந்த பிரதர் சொல்கிறார், அதெல்லாம் இப்போ தேவையில்லை. ஆண்டவர்கிட்ட கேட்டால் எல்லாம் கிருபையின் அடிப்படையில் வந்துடும். இப்போல்லாம் அதுக்கெல்லாம் ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எவனோ ஒரு உபதேசத்தை சொல்லி
அவன் 4 பேரை கெடுத்துட்டு உட்காண்டிருக்கான். இந்த நிக்கோலாய் ஆரம்பத்தில் பரிசுத்தாவிலே நிறைந்தவன், ஞானத்திலே நிறைந்தவன், நற்சாட்சி பெற்றவன் தான். அதனால தான் சபையார், அன்றைக்கு இருந்த பேதுரு, அன்றைக்கு இருந்த யோவான், ஓகே நிக்கோலாய் சூப்பர், நல்ல பிரதர், இந்த வேலைக்காக இவரை ஏற்படுத்தோம்னு சபை நம்பிற்று. ஆனால் கொஞ்ச காலத்தில் அவன் வேறொரு கொள்கையை அறிமுகப்படுத்தினான். பிற்காலத்தில் நிக்கோலாய் என்கிற இவன் சிந்த மாறிடுச்சு. அவன் தன்னுடைய கொள்கையை புதிதாக மாற்றினான். அவன் என்ன கொண்டு வந்தான்னா, புதிதாக இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் தங்களை சுற்றி உள்ள புற மதஸ்தினரிடம் இருந்து முற்றிலும் வேறுபட்டிருப்பது கடினமானபடியால் அவர்களோடு சில சமுதாய சமய காரியங்களில் சமரசம், இணக்கம், காம்ப்ரமைஸ் உடையவர்களாக இருக்கலாம். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? ஆண்டோடைய பிள்ளையா படைச்ச பொருளை என்ன செய்யக்கூடாது? விக்கிரங்களுக்கு படைச்ச பொருளை சாப்பிடக்கூடாது. விக்கிரங்களுக்குன்னு ஒரு காசை கேட்டு வராங்களா, என்ன செய்யக்கூடாது? கொடுக்கக்கூடாது. ஆண்டவுடைய பிள்ளையா மற்றவர்களோடு கூட நீ பிணைக்கப்படக்கூடாது. சில நேரம் எதிர்ப்பு வரும், ஆனாலும் இல்லைங்க என்னால் முடியாது. ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாளா, நான் கர்த்தரை தான் ஆராதிப்பேன். எந்த சொந்தக்காரரையும் அல்லது உலகத்தானையும் நான் பிரியப்படுத்தும்படி நான் கர்த்தருடைய நாளை என்ன செய்ய மாட்டேன், விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு வைராக்கியமாக இருக்கணும்னு சொல்கிறோம். ஆனால் அந்த நிக்கோலாய் சொல்கிறான், இல்லை இல்லை அப்படிலாம் சொன்னால் நம்மளை ரொம்ப எதிரியாக பார்ப்பாங்க. கொஞ்சம் அந்த மத நல்லிணக்கம் என்கிற ஒன்று கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம். ஊரோடு ஒத்து போகிறது தப்பு இல்லை. அப்படியே படைச்சு கொடுத்தாலும் ஜோம் பண்ணி சாப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. புதுசாக ஏற்றுக்கொண்ட பைபிளில் போட்டுக்கிறது, ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு கூட்ட ஜனங்கள் பேதுருவை கேட்டபோது, மாறுபடுகிற இந்த சந்ததியை விட்டு விலக்கி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். ரட்சிப்பு என்பது பரிசுத்தாவியை பெறுவது, ஞானஸ்தானம் எடுப்பது மட்டுமல்ல, மாறுபடுகிற ஒருவனை விட்டு விலகுவது ரட்சிப்பு. நாம் ஒரு உபதேசத்தில் இருக்கிறோம், அதுக்கு அவன் மாறா பேசுறானா, அவனை விட்டு என்ன செய்யணும்? விலகணும். நான் சொல்லுகிற இந்த இயேசு கிறிஸ்துவை கொண்டு வராத எவனையும் உன் வீட்டில் என்ன செய்யக்கூடாது? சேர்க்கக்கூடாது. சில வேளையில் சத்தியத்திற்காக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிற்க வேண்டிய ஒரு நிலைமை வரும்பொழுது யாரையும் பிரியப்படுத்துவதற்காக அல்ல, இயேசுவை மட்டுமே பிரியப்படுத்துவதற்காக நாம் செய்ய வேண்டும். சில நேரம் நம்மளை விமர்சிப்பாங்க, சிலருடைய பகையை நாம் சம்பாதிக்க வேண்டியது இருக்கும். சிலர் சொல்லுவாங்க, உன் வீட்டுக்கு நான் இனி என்ன செய்ய மாட்டேன், வரமாட்டேன், உனக்கு எனக்கு எந்த உறவும் இல்லை அப்படின்னு அவங்க உங்களோட சண்டை போடுவாங்க. ஆனால் சத்தியம் ஒரு நாள் அவர்களுக்கும் கர்த்தர் விளங்கும்படி செய்வார். நம்ம யாரையும் வெறுக்கலை, நம்ம யாரையும் திட்டலை, ஒதுக்கலை. ஆனால் இந்த சத்தியத்துக்கு மாறாக ஒருவன் என்னை இழுக்கும் பொழுது, இயேசுதான் எனக்கு முக்கியம் என்று நிற்கும்போது சில பகையை நாம் சம்பாதிக்க வேண்டியது வரும். உலகத்தான் என்ன சொல்கிறான்? எம்மதமும் சம்மதன்றான். நம்மளால் அப்படி போவே முடியாது. இயேசு தான் உண்மையான தெய்வம்ன்றோம். இந்த காம்ப்ரமைஸே கிடையாது. மனவாட்டி சொல்லுகிறாள், என்ன இயேசு உன் நேசர், உன் நேசர், உன் நேசர்னு பீத்தர, என்ன உன் நேசர் ரொம்ப விசேஷித்தவரா? என்ன சொல்றீங்க? என் நேசர் யாரோடு ஒப்பிட முடியாதவர். என் நேசர் 10,000ங்களிலும் சிறந்தவர். அவர் வெண்மையும் சிவப்புமானவர். அவர் யாரோடு ஒப்பிட முடியாத தெய்வம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பாட்டு கூட பாடுற, உமக்கு ஒப்பானவர் யார்? மேட்ச்லெஸ் காட். யாரோடு இயேசுநாதரை மேட்ச் பண்ணி பேச முடியாது. அதுக்கு தான் அவன் நம்ம மேலே ரொம்ப குரோதம் கொள்கிறான். அவன் நம்ம கூட சேரதான் விரும்புகிறான். கிறிஸ்டனும் ஒன்று, கிறிஸ்துவ ஒன்றுன்னா அவன் நம்மளை ஏற்றுக்குவான். இயேசுநாதரை தான் அப்படின்னு சொல்கிறான். அல்லேலூயா. அதுக்கு அவன் ஒப்பிட மாட்டான். அதுக்காக நம்ம விட்டுற முடியுமா? இப்போ பாருங்க, இந்த மதஸ்தரின் கொள்கை அப்படி கொஞ்சம் இணக்கமாக போட்டோம் அப்படின்னு அது வளர்ந்து வளர்ந்து அந்த மத நல்லிணக்கம் அதிக கேடுக்குள்ளாகி, சமரச கொள்கை அதிகமாகி, பரிசுத்த ஜீவியத்தை விட்டே அந்த கொள்கை தடம் முரண்டு போயிடுது. போது
ஆரம்பத்தில் அது இல்லை கொஞ்சம் நமக்கு இந்து மக்கள் எல்லாம் புற மதஸ்தினெல்லாம் நம்ம ரொம்ப வெறுக்கக்கூடாது, கொஞ்சம் இணக்கமாக போன ஆரம்பித்து அந்த மதஸ்தரின், அந்த நிக்கோலாய் மதஸ்தரின் கொள்கை இப்போ எங்கே போச்சுன்னா பரிசுத்தத்தை விட்டே என்ன பண்ணுறாங்க, அவங்க தடம் முரண்டு போகிறாங்க. இந்த நிக்கோலாய் சபையில் அங்கத்தினராக இருந்து கொண்டு, அவன் ஏற்கனவே சபையில் இருந்தவன் தான், இருந்து கொண்டு சபையில் உள்ள விசுவாசிகளை சாதாரண மக்கள் என்றும் குருக்களாகிய அவர்களை மற்றவர்களை விட உயர் பிரிவினர் அல்லது அதிகாரம் வகிக்கும் வர்க்கத்தினர் என்று பிரித்து காட்டி, அந்த கொள்கையிலிருந்து தான் குருக்கள், பிஷப், ஆர்ச்சி பிஷப், போப்பாண்டவர் இதெல்லாம்ங்கிறது தான் பிரிஞ்சு வருது. இவங்கெல்லாம் ரொம்ப உயர்ந்தவர்கள், மற்றவங்களாம் சாதாரண மக்கள். அந்த போப்பாண்டவர் வராரோ அவர் தான் இயேசுநாதர். அவங்களுக்கு அவர் ஒரு மனுஷன் என்கிறத என்ன செஞ்சிடறாங்க, மறந்துடுறாங்க. அந்த நீண்ட அங்கேயே போட்டுட்டு வந்தாலே தோத்திரம், நம்ம பேண்ட் சட்டையை போடுவோம், நம்மளை எவனையும் மதிக்க மாட்டான். ஆனால் அந்த அங்கி வெளியில் போடுற அந்த அங்கியெல்லாம் பார்த்த உடனே அவன் தூர் அங்கேயே தான் நின்று இப்படி இன்னுவான், ஃபாதர் வராருன்னுவான். ஃபாதருக்குள்ளே இயேசுவும் இல்லை, ஆண்டவுடைய மகிமையும் இல்லை, சட்டை தான் போட்டிருப்பான். தோத்திரம், அவர் வரார் அப்படின்னுவான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, மற்றவங்களாம் ரொம்ப கீழானவர்கள் அப்படின்னு ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி ஆதி திருச்சபை உண்டாச்சல 1ஆம் நூற்றாண்டில். அப்போல்லாம் பிஷப்பும் கிடையாது, ஆர்ச்சி பிஷப்பும் கிடையாது, கார்டினலும் கிடையாது, போப்பாண்டவரும் கிடையாது. இப்போ இன்னைக்கு பெயர் கிறிஸ்தவர்களுடைய சபைகளிலே இந்த பிஷப்பு, கார்டினல், சோத்திரம், போப்பாண்டவர் இதெல்லாம் தாண்டவமாடி இப்போது ஆவிக்குரிய சபையிலும் அது என்ன செய்து விட்டது, பாய்ந்து விட்டது. இப்பெல்லாம் பிஷப் தான். சொல்லுங்கள் பிஷப் எப்படி இருக்கீங்க, அவர் நல்லா இருக்கிற பிஷப், இப்படித்தான் பேச்சு. அது அவரில் பெருமை. இப்போ அதை அழைக்கப்படுகிறதற்கு ரொம்ப முக்கியமாக கருதுறாங்க. இன்னைக்கு நிலைமையை பார்த்தா கிறிஸ்தவ ஜீவியம் எங்கே போகிறதுன்னு நமக்கு தெரியவே இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, மத்தேயு 23ஆம் அதிகாரம் 7லிருந்து 10 வரைக்கும் நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா, இயேசு தம்முடைய பிரசங்கத்தில் சொன்னார், நீங்கள் குருக்கள் என்று அழைக்கப்படாதிருங்கள், நீண்ட அங்கிகளை தரிக்காதிருங்கள், காப்பு நாடாக்களை அகலமாக்காதீர்கள், சந்தை வெளிகளிலே ரபி என்று அழைக்கப்படாதிருங்கள், அதை விரும்பாதிருங்கள் என்று கடிந்து பேசினார் என்று நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம். ஆனால் இன்றைக்கு அதை தான் விரும்புகிறாங்க. இன்றைக்கி சபைகளில் அவர் ட்ரெஸ்ஸை பார்க்குறாங்க, அவருக்குள்ளே இயேசுனார் இருக்கிறாரா, கர்த்தருடைய வார்த்தை அந்த மனுஷனுக்குள்ளே இருக்குதா, அவர் ஜெபத்தை தேவன் அங்கீகரிக்கிறாரா, தேவனுடைய பிரசன்னம் உணரப்படுதா. அந்த பிரசன்னம்லாம் இப்போ முக்கியம் இல்லை, பிரசங்கத்தின் ஆழ முக்கியம் அல்ல, வெளித்தோற்றம். ஆண்டவர் சொல்றார், நீ குருன்னு அழைக்கப்பட விரும்பாத, ரபின்னு அழைக்கப்பட விரும்பாத, பெரிய பெரிய நீண்ட அங்கிகளை போட்டுக்கொள்ள விரும்பாத அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவிக்குரிய ஊழியங்கள் பிஷப் என்று அழைக்கப்பட விரும்புகிறார்களே ஒழிய, அந்நிய பாஷையிலே நிறைந்து, அபிஷேகத்தில் நிறைந்து அந்நிய பாஷையில் பேச பிரியப்பட வேண்டிய தேவ ஜனம் வேற எதெதற்கோ என்னப்படுகிறார்கள், பிரியப்படுகிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நிக்கோலாய் மதஸ்தரின் கொள்கையை நான் பேசிக்கிட்டே போகலாம். ஆவியில் பரிசுத்தமாக இருந்தால் போதும், சரீரம் பரிசுத்தமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன்னுடைய மனதை ஆண்டவரை தேடினா போதும், உன் உடம்புல சரீரத்தினால் எந்த பாவம் பண்ணாலும் அவர் மன்னிச்சிடுவார் என்று சொல்லி, இன்றைக்கு ஜனங்களுக்கு ஏதுகரணையான வார்த்தைகளை பேசி நம்ம என்ன சொல்றோம், ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் பரிசுத்தம். ஆவியில் மட்டும் நீ இருந்தால் போதும், ஆத்மாவில் மட்டும் இருந்தால் போதும், சரீரம் எப்படி இருந்தாலும் ஆண்டவர் அதை கண்டுக்க மாட்டார் என்று சொன்னால் நம்மளை என்ன சொல்லுவான், ஓ இந்த 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 சர்ச்சு சரி கிடையாது, அந்த சர்ச்சுக்கு போயிடுவோம், அங்கே தான் சூப்பராக இருக்குது. நீ சினிமாவுக்கும் போ,
கெட்டதை மட்டும் விட்டுரு, நல்லதை மட்டும் பாருனா இன்னும் அன்னப்பறவையா நீ? எப்படி செய்ய முடியும்? எப்படி செய்ய முடியும்? இவ்வளவு முடியுமா? இன்னொரு குரூப் சொல்லுது இதுதான் பரலோகம், இதெல்லாம் ஆண்டவர் அழிக்க மாட்டார், நம்ம பரலோகத்தில் தான் இருக்கிறோன்றான். ஆனால் ஆண்டவர் பரலோகத்தில் மரணமும் இல்லை, அலறுதலும் இல்லை, துக்கமும் இல்லை, புலம்பலும் இல்லைன்றார். எல்லாமே இங்கே இருக்குது. ஆனால் இதை பரலோகம்னு சொல்கிறாங்க. ஏதேதோ சத்தியத்தை சொல்லி ஆவிக்குரிய வாஞ்சையோடு வளர்றவங்களை திசை என்ன செய்கிறாங்க? திருப்புறாங்க. விசுவாசிகளே, ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற ஊழியர்களே, கர்த்தர் வெறுக்கிற இந்த நிக்கோலாய் மதஸ்தரின் கொள்கையை நீங்களும் வெறுத்து விடுங்கள். கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு ஆயத்தப்படுங்கள். கர்த்தரால் வெறுக்கப்பட்டவன் கிறிஸ்துவின் மனவாட்டியாய் பறக்க முடியாது. நீ ஆண்டவரால் வெறுக்கப்படுவாயானால் அது கேடு. ஆண்டவர் சொன்னார், யாக்கோப்பை நான் சிநேகித்தேன், ஏசாவையோ நான் என்ன செய்தேன்? வெறுத்தேன். ஆண்டவர் ஒன்ஸ் வெறுத்துட்டார்னா முடிஞ்சு போச்சு. அவன் கண்ணீரோடு தேடியும் மனமாறுதலை காணாமற் போனான். மறுபடியும் அந்த ஏசாவினால் கர்த்தருடைய சமூகத்துக்குள் என்ன செய்யவே இல்லை? வர முடியவே இல்லை. கண்ணீரோடு தேடினானாம், கதறினானாம், ஆனால் மனம் மாறுதலை என்ன செய்யவே இல்லை? காணவே இல்லை. இந்த ஏசா நமக்கு ஒரு எச்சரிப்பு. காரணம், ஏசாவை கர்த்தர் என்ன செய்தார்? வெறுத்தார். காரணம், கர்த்தர் கொடுத்த விலையேற பெற்ற ஒன்றை அவன் வெறுத்தான். கர்த்தர் கொடுத்த அந்த விலையேற பெற்ற, சோத்தரிக்கிறோம், அந்த சேஷ்ட புத்திர பாகம் என்கிற தேவன் கொடுத்த அந்த விலையேற பெற்ற ஒன்றை அலட்சியம் பண்ணினான். ஒருவேளை பயிற்றங்களுக்காக கர்த்தர் தன்னிலே கொடுத்த விசேஷத்தை அவன் வெறுத்தான். கர்த்தர் அவனை வெறுத்தான். தேவனுடைய அபிஷேகம், கர்த்தர் கொடுத்த சேஷ்ட புத்திர பாகம், இயேசு நமக்கு தந்த அவருடைய ரத்தம், அந்த சேஷ்ட புத்திர பாகம், ஆண்டவர் நமக்கு கொடுத்த பரிசுத்த வேதம் நமக்கு ஒரு சேஷ்ட புத்திர பாகம், கர்த்தர் நமக்கு கொடுத்த சபை அன்பின் ஐக்கியம் அது ஒரு சேஷ்ட புத்திர பாகம். அதை அலட்சியம் பண்ணிடாதே, அதை வெறுத்து விடாதே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏசா வெறுத்தான், கர்த்தர் அவனை என்ன செய்தார்? வெறுத்தான். அவன் மறுபடியும் உள்ள வரல. எபேசு சபை நிக்கோலாய் மதஸ்தரினுடைய கொள்கையை வெறுத்தது. இது கர்த்தருக்கு பிரியமாக இருந்தது. ஒரே ஒரு கடைசி மட்டும் நான் அவனை சொல்கிறேன். நீ உண்மையாகவே இயேசுவை நேசிப்பாயானால், உண்மையாகவே நான் இயேசுவை நேசிக்கிறேன் என்று நீ சொல்வாயானால், அவர் வெறுக்கிறதை நீ வெறுக்க வேண்டும் அல்லவா? அதானே நீ அவர் மேலே அன்பு வச்சிருக்கிறது அடையாளம். நான் ஒருத்தரை நேசிக்கிறேன் என்று சொன்னால் அவர் எதை வெறுக்கிறாரோ நானும் அதை வெறுத்து விடுவேன். அதான் அவர் மேலே நம்ம உண்மையாக வச்சிருக்கிற அன்பு, அதான் அவர் மேலே உண்மையாக வச்சிருக்கிற பிரியம். எல்லாரும் சொல்லுங்கள், நான் இயேசுவை உண்மையாய் நேசிப்பேனானால், சத்தமாக சொல்லுங்க, நான் இயேசுவை உண்மையாய் நேசிப்பேனானால் அவர் வெறுக்கின்ற ஒன்றை நானும் வெறுத்து விட வேண்டும். அல்லேலூயா. எபேசு சபையை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இந்த நிக்கோலாய் மதஸ்தனுடைய கிரியைகளை நான் வெறுக்கிறேன், நீயும் அதை என்ன செய்கிறாய்? வெறுக்கிறாய். இது முன்னிடத்தில் உண்டு என்று கர்த்தர் பேசுகிறார். அது நம்மிடத்தில் உண்டா? ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுவாரா, மகளே மகனே, நான் எதையெல்லாம் வெறுக்கிறேனோ அதையெல்லாம் நீயும் வெறுக்கிறப்பா அப்படின்னு கர்த்தர் சொல்லுவாரானால் அதை விட ஒரு பெரிய சர்டிஃபிகேட் இந்த உலகத்தில் இல்லை. தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தருக்கு பிரியமில்லாதவைகளை விட்டு விடுவோம். ஆண்டவர் நமக்கு என்ன சத்தியத்தை காட்டியிருக்கிறாரோ அது கஷ்டமோ நஷ்டமோ அதில் என்ன செய்வோம்? பிரயாணம் பண்ணுவோம். அவருடைய சத்தியத்தை கை கொள்வது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் முடிவு நித்திய ஜீவன். அவருடைய வழி நெருக்கமும் இடுக்கமுமானது தான், ஆனால் முடிவு பரலோகம். ஆனால் உலகமும் பிசாசோ மனிதர்களோ சொல்லுகிறவைகள் கேட்பதற்கு எளிதாய் தோன்றும், மகிழ்ச்சியாய் தோன்றும், ஆனால் முடிவு நரகத்திற்கு போய் உன்னை விட்டுவிடும். அருமையான தேவனுடைய பிள்ளையை சிலுவையை சுமந்து கொண்டு சிரித்த முகமாய் அவருக்கு பின்னே செல்வோம். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம், கண்களை மூடுவோம். ஆண்டவரே,
எங்களுக்கு நீர் என்ன உபதேசம் வைத்திருக்கிறீரோ, எந்த கொள்கையை எங்களுக்கு வகுத்திருக்கிறீரோ அந்த கொள்கைக்கு பின்னாக நாங்கள் போக வேண்டும் ஐயா. இந்த கடைசி காலத்திலே புது புது சத்தியங்கள், அதுதான் சரி இதுதான் சரி என்று சொல்லி நல்ல அபிஷேகத்தை பெற்றவர்கள், நல்ல ஆவிக்குரிய நிலைமையிலே இருந்தவர்கள், நல்ல கண்ணீரோடு ஜெபிக்கிறவர்கள் எத்தனையோ பேர் ஆண்டவரே துருபதேசங்களுக்குள் போய் கொண்டிருக்கிறாங்களே இந்த கடைசி காலத்தில். ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம். அன்றைக்கு எபேசு சபை நிக்கோலாய் மதஸ்தரின் கொள்கை எங்கும் பரவியிருந்த காலகட்டத்தில் ஹல்லேலூயா 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 சோத்திரம். எல்லாரும் அதை ஏற்றுக்கொண்டாலும் எபேசு சபையை வெறுத்தது போல, நீர் அதை குறித்து சாட்சி கொடுத்தது போல ஹல்லேலூயா நாங்களும் வெறுக்க, நீர் எதையெல்லாம் வெறுக்கிறீரோ அதை நாங்கள் வெறுக்க ஆமென் எங்களுக்கு உதவி செய்யும். கல்லர்கள் பரவி அங்கும் இங்கும் கர்த்தரின் வார்த்தையை புரட்டுகிறார். கல்லர்கள் பரவி அங்கும் இங்கும் கர்த்தரின் வார்த்தையை புரட்டுகிறார். கர்த்தரே வாரோ வாஞ்சையை தீரோ, கருத்துடன் நாம் விழித்திருப்போம். கர்த்தரே வாரோ வாஞ்சையை தீரோ, கருத்துடன் நாம் விழித்திருப்போம். வானமோ பூமியும் மாறிடினோ, வல்லவர் வாக்கு தான் மாறிடாதே. வானமும் பூமியும் மாறிடினோ, வல்லவர் வாக்கு தான் மாறிடாதே. தேவன் தூதர் பாடல் தோணிக்க, தேவன் அவரையே தரிசிப்போமே. தேவ தூதர் பாடல் தோணிக்க, தேவன் அவரையே தரிசிப்போமே. ஆமே. கல்லர்கள் பரவி அங்கும் இங்கும் கர்த்தரின் வார்த்தையை புரட்டுகிறார். கல்லர்கள் பரவி அங்கும் இங்கும் கர்த்தரின் வார்த்தையை புரட்டுகிறார். கர்த்தரே வாரோ வாஞ்சையை தீரோ, கருத்துடன் நாம் விழித்திருப்போம். கர்த்தரே வாரோ வாஞ்சையை தீரோ, கருத்துடன் நாம் விழித்திருப்போம். எக்கால சத்த வானில் தோணித்திடவே, எம் இயேசு மகாராஜனே வந்திடுவார். எக்கால சத்த வானில் தோணித்திடவே, எம் இயேசு மகாராஜனே வந்திடுவார். எக்கால சத்த வானில் தோணித்திடவே, எம் இயேசு மகாராஜனே வந்திடுவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய். இது உன்னிடத்தில் உண்டு என்று எபேசு சபையை பாராட்டுகிறார். நீ எந்த சத்தியத்தை கற்றுக்கொண்டாயோ, எதிலே நிலைத்து நிற்கிறாயோ, அதில் மரணவரியந்தம் நிலைத்திருக்க பாருங்கள். இந்த நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியை என்ன தெரியுமா? உலகத்தோடு கூட காம்ப்ரமைஸ் பண்ணுவது. உலகத்தோடு நம்ம ரொம்ப கடினமா நடந்துக்கிட்டா அந்த உலகத்தால் நமக்கு பிரச்சனை வரும். அதனால அந்த உலகத்தாரோடு நம்ம கொஞ்சம் இணைஞ்சு போறது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சபைக்குள்ளே தான் இருப்பாங்க, ஆனா உலகத்தோடு அவங்க மிக்ஸ் ஆகியிருப்பாங்க. அன்றைக்கு இஸ்ரவேல் மக்கள் பிரயாணம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அந்த மோவாப்பியரோடு கூட கலந்தாங்க பாருங்க. சோத்திரம். அந்த பீலையாமி நாட்கள்ல பிசாசு எவ்வளவு தந்திரம் பாருங்க. நீ ஆண்டவருடைய பிள்ளை தான், ஆனாலும் கொஞ்சம் எங்க கூட சேர்ந்துரு. ஆண்டவர் ஒரு பெரிய வாதையை அந்த நாட்களில் உண்டு பண்ணினார். இஸ்ரவேலர்கள் நிறைய பேர் செத்து போனாங்க. காரணம் என்னன்னா, மோவாப்பியரோடு அவர்கள் கலந்து போனார்கள். இந்த கலப்படத்தை ஆண்டவர் விரும்புறது. தேவ பிள்ளைன்னா தேவ பிள்ளை தான்.
அந்நிய நுகத்தில் நாம் பிணைக்கப்படக்கூடாது. நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாம் இருளுக்கு சம்பந்தம் இல்லை. நம்ம விசுவாசின் அவிசுவாசிகளோடு சம்பந்தம் கலக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்கிறதுல நாம் தனித்தன்மையோடு இருக்கணும். அதுக்கு அதனால் சில நஷ்டங்கள் நமக்கு ஏற்படுற மாதிரி இருக்கும். சிலருடைய பகையை சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும். அவங்க சிநேகத்தை சம்பாதிக்கணுன்றதுக்காக இயேசுநாரை விட்டுடக்கூடாது. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுறக்கூடாது. ஏசப்பா தான் எனக்கு வேணும். அவர் என்ன சத்தியத்தை எனக்கு சொன்னாரோ அதுதான் வேணும். நான் பரிசுத்த ஆவியில நிறைந்து ஜெபித்து, கண்ணீரோடு ஜெபித்து, ஆண்டவர் எனக்கு என்ன வழியை காட்டினாரோ அந்த வழியில தான் நான் போவேன். சோத்திரம். அல்லேலூயா. என்ன பெரிய ஆள் போல நிறுத்தி மற்றவங்க எல்லாம் சின்ன ஆள் போல என்ன வைக்கிறதெல்லாம் இந்த நிக்கோலாய் மதஸ்தரின் கொள்கை. உன்னுடைய ஆவி மாத்திரம் சரியா இருந்தா போதும். உன்னை சரத்துல நீ என்ன தப்பு பண்ணாலும் அது ஆண்டவர் பெருசா என்ன மாட்டார்னு சொல்றதெல்லாம் அந்த நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகள். அந்நியரோடு கலப்படமாவது அது நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகள். இதெல்லாம் ஏசப்பா வெறுக்கிறாரு. நாமும் அதை வெறுக்க வேண்டும். எபேசு சபை அந்த கிரியைகளை எல்லாம் வெறுத்தது போல நாங்களும் இந்த நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை இயேசு வெறுத்தது போல நாங்களும் இந்த கொள்கையை, இந்த கிரியைகளை வெறுக்கிறோம்னு சொல்றவங்க கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.